தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப காரஞ்சாரமா சுள்ளுன்னு இருக்கும். வணிகர் தினம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் அப்படிங்கிற ஊர்ல நடக்குது. பைபாஸ் ரோடு கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் இடத்துல தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் இன்றைய தினம் மதுரை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இந்த மேன்சன்ல நடக்குது. இந்த கூட்டத்தின் நோக்கம் வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி வணிகர் தினம், எங்களுடைய 43வது வணிகர் தினம் தூத்துக்குடி மாவட்டம் எப்போது வென்றான் பகுதியில் நடக்குது. இது ஒரு தேர்தல் காலம். வழக்கம் போல எப்பவுமே எல்லா அரசியல் தலைவர்களையும் அழைப்போம். இந்த தடவை அந்த அரசியல் தலைவர்கள்லாம் வர்றாங்களா என்னன்னு தெரியல. தேர்தல் முடிஞ்சிருதா, ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனாலும் அந்த மாநாடு எங்களுக்கு வழக்கம் போல நடக்கும். அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வணிகர்கள் அணி திரட்டுறாங்க. இந்த மாநாடு நோக்கமே சுதேசி தொழில் பாதுகாப்பு, சுதேசி விவசாய செழிப்பு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாநாடு நடத்துறோம். ஏன்னா இந்த பாரத பிரதமர் அவர்களே சொல்லியிருக்காங்க, நீங்க அந்நிய பொருட்களை பகிர்ந்துகரிக்கணும், சுதேசி பொருளை வாங்கணும், சுதேசி பொருளை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பிரதமரே சொல்லியிருக்காரு. அதுதான் நாங்க காலகாலமா சொல்றோம். அதே மாதிரி சுதேசி பொருளாதாரத்தை மேம்பட்டாதான் சுய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். எதற்கு எடுத்தாலும் அந்நிய பொருளை இறக்குமதி செய்து இந்திய பொருளாதாரத்தை அடுத்தவனுக்கு அடமானம் வைப்பதை விட நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள நமது தொழிலை வளம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மாநாட்டின் நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.